என்னம்மா நம்ம சாப்பாடு பண்றது மதியத்துக்கு? அத்தை, நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் அத்தை. நீங்க என்னங்க அத்தை சொல்றீங்க? அதை வச்சுட்டு நல்ல ஒரு பீட்ரூட் பொரியல், ஒரு கேரட் பொரியலும் வைக்கலான்னு இருக்கேன் அத்தை. உங்களுக்கு ஓகே வாங்க அத்தை? என்னம்மா சாம்பாரா? போன வாரம் தானம்மா முழுக்க முழுக்க சாம்பாரை போட்டேன், மறுபடியும் சாம்பாரா? சாம்பார்லாம் வேண்டாம்மா. ஓ, சாம்பார் வேண்டாமா? அப்படின்னா அத்தை நல்ல காரக்குழம்பு வைக்கட்டுமா? நல்ல வெண்டைக்காயெல்லாம் போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பு வச்சு அவியலும் வச்சு சாப்பிடுவோமா? என்ன அத்தை சொல்றீங்க நீங்க? அப்பளம் கூட இருக்கு, நம்ம நல்ல அப்பளமும் பொரிச்சுக்கலாம். பிங்கிக்கு பிடிச்ச பேட்டப்பளம் கூட இருக்கு அத்தை, பேட்டப்பளமும் பொரிச்சுக்கலாம் அத்தை. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? என்னது காரக்குழம்பா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் சாம்பார், காரக்குழம்பு, ஒரு மீன் குழம்பு, ஒரு கறி குழம்பு, ஒரு எறா குழம்பு, இப்படி வைக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் காரக்குழம்பு தானா? ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு நல்ல நான்வெஜ்ஜா பண்ணுங்களேன். என்னடா மவனே, கறி குழம்பு மீன் குழம்பா? இது புரட்டாசி மாசம், மறந்துட்டியா நீனு? நம்ம கறி குழம்பு மீன் குழம்புலாம் இந்த மாசம் சாப்பிடக்கூடாது. ஒரே சைவம் தான். உனக்கு கார குழம்பு வேணுமா சாம்பார் வேணுமான்னு சொல்லு. அது வேண்டாம் அப்படின்னா மோர் குழம்பு வச்சுக்கிருவோம். இந்த மாசம் முழுக்க முழுக்க நம்ம காரக்குழம்பு சாம்பார் தான்டா. அதையே வெரைட்டி வெரைட்டியா அம்மா உனக்கு செஞ்சு தரேன். நீ ஏன்டா வருத்தப்படுத? என்னது சாம்பாரு காரக்குழம்பா? ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படி ஒரே சாம்பாரையும் காரக்குழம்பையும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி, ரொம்ப நாளாவே நம்ம காரக்குழம்பு சாம்பார் தானே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். திருப்பி நீங்க காரக்குழம்பு சாம்பார், தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதம்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி. நல்லா சிக்கன் 65, இல்லாட்டினா மீன் குழம்பு, இல்லாட்டினா எறா 65, இல்ல மட்டன் தொக்கு, அந்த மாதிரி பண்ணுங்க பாட்டி. என்னால இந்த சாம்பாரை சாப்பிடவே முடியாது. என் நாக்கே செத்து போச்சு பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. ஆமாம்மா, என்னாலையும் தான் இந்த சாம்பாரை சாப்பிடவே முடியலம்மா. நான் வேணா கடையில் போய் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துடட்டுமா? நம்ம சிக்கன் குழம்பு பண்ணிக்கிருவோமாம்மா. ப்ளீஸ்மா, என்னால் சாப்பிடவே முடியலம்மா. என்னங்க பண்ணுறது, புரட்டாசி மாதம்னாலே அப்படித்தானே. நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. எனக்கு கூட தான் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான். அடே மொவனே, மருமவளே, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம புரட்டாசி மாசம் நம்ம அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. என்னடா இது, இன்னும் ஒரு 4 நாளைக்கு தானே பொறுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா நல்ல விதவிதமா சாப்பிடலாம். எனக்கு கூட தான்டா சிக்கனும் மட்டனும் இல்லாம உள்ள இறங்க மாட்டேக்கு. நம்ம என்னதான் செய்யறது சொல்லு பாப்போம். பிங்கி, பிங்கி, ஆண்டி, அங்கிள். ஜெனி, வாமா, உள்ளவா. என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்க? என்னடா கண்ணு விஷயம்? ஓ அங்கிள், எங்க அம்மா வந்து வீட்டில் பிரியாணி பண்ணினாங்க. பிங்கிக்கு ரொம்ப பிடிக்குமே பிரியாணி, அதனால பிங்கிக்காகன்னு சொல்லி கொஞ்சமாக ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க அங்கிள். பிங்கிக்கு அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ பிங்கி, உனக்கு பிடிச்ச பிரியாணி தான் இது. ரொம்ப உனக்கு பிடிக்குமே சிக்கன் பிரியாணி. இந்தாங்க அங்கிள், எடுத்துக்கோங்க. எல்லாருமே சாப்பிடுங்க. அம்மா நிறைய தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓ ஜெனி, அப்படியாம்மா? பிரியாணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீ இருந்துட்டு போயேண்டா கண்ணு, கொஞ்சம் நேரமா இருந்து பிங்கி கூட விளையாண்டுட்டு போலாம்ல. இல்லை ஆண்டி, நான் வீட்டுக்கு போகணும். ஊரில் இருந்து என்னோட ரிலேஷன்ஸ்லாம் வேறு வந்திருக்காங்க. ஹோம்ஒர்க் வேறு பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் இருக்குது. நான் போய் ஆகணும் ஆண்டி. பாய் பாய் பிங்கி. பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லு. பாய் அங்கிள், பாய் ஆண்டி. ஆண்டி பாய். பாய் டி பிங்கி. அம்மா ஜெனி பார்த்தீங்களா, எனக்காக பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸ்மெல்லே தூக்குதே. அட ஆமா பிங்கி, உன் ஃப்ரெண்டு ஜெனி பிரியாணி கொண்டு வந்திருக்கா. எவ்வளோ ஸ்மெல்லு தூக்குது. அடே மொவனே, பிரியாணிலாம் புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாதுடா. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம பிரியாணி இப்போ என்ன பண்ணுறது? இந்த பிரியாணியை நான் வேற கொண்டு வந்துட்டா நம்ம சாப்பிட்டுடலாம். சரிடா மோகனே, நம்ம வீட்டில் தானே பிரியாணி பண்ணக்கூடாது. வெளியிலேருந்து வந்த பிரியாணியை நம்ம சாப்பிடலாம். சரி சரி, பிளேட்டை எடுத்துகிட்டு வாமா மருமவளே. நம்ம பிரியாணியை போட்டு முதல்ல டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணிலாம் சாப்பிட்டு. பீஸெல்லாம் வேற நிறைய இருக்கும் போலையே, வாசனை வேற தூக்குது. அம்மாடி மருமவளே, ஒரு கரண்டி எடுத்து வையுமா. டேஸ்ட்
அம்மாடி மருமவளே, பிரியாணி வேற வாசனை தூக்குது. அம்மா அம்மா எனக்கு பீஸ் வைங்கம்மா, பீஸ் தான் எனக்கு பிடிக்குமா. பார்த்தீங்களா என்னோட ஃப்ரெண்டு எனக்காக எவ்வளோ அழகா பிரியாணி கொண்டு வந்திருக்கா. ஆமாண்டி பிங்கி, வாசனை வேற தூக்குது. இந்த ஜெனி ரொம்ப நல்ல பிள்ளை தான் போல. பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே. டேஸ்ட் வேற அள்ளுது போ. காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. ஜெனி வீட்டு பிரியாணியை அடிச்சுக்கவே முடியாதே. எனக்கும் ஒரு பீஸ் வை. ஆமாண்டி மருமவளே, இந்த பிரியாணி என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு சிக்கனு கறி எல்லாம் சாப்பிட்டு, அதனால தான் நமக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மணக்க டேஸ்டி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.